வணக்கம். தினத்தகவல் செய்திகள். தூத்துக்குடி மாவட்டத்தை வறட்சி மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என கடந்த 19ஆம் தேதி விவசாயிகள் சார்பாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கோரிக்கை வைக்கப்பட்டது. இதனையடுத்து மாவட்ட ஆட்சியர் திரு இளம் பகவத் அவர்கள் தூத்துக்குடி மாவட்டத்தில் பல பகுதிகளில் ஆய்வுகளை மேற்கொண்டார். மிளகாய், உள்ளி, கொத்தமல்லி, மக்காச்சோளம், சூரியகாந்தி, உளுந்து, பாசி போன்ற அனைத்து பயிர்களையும் ஆய்வு செய்யப்பட்டது. அப்போது அனைத்து விவசாய சங்கங்கள் மற்றும் பெரும்பாலான விவசாயிகள் கலந்து கொண்டு மாவட்ட ஆட்சியரிடம் பயிர்களின் சேதம் குறித்து விளக்கி கூறினார்கள். இந்த ஆண்டு மழைப்பொழிவு இல்லாத காரணத்தால் வறட்சி மாவட்டமாக அறிவிக்கப்படும் என்று விவசாயிகள் மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் உள்ளனர். ஆகவே தமிழக அரசு கவனத்தில் கொண்டு விவசாயிகள் மேலும் விவசாயம் செய்வதற்கு ஊக்குவிக்க வேண்டும் என புதூர் வட்டார விவசாய சங்கத்தினர் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். அதே ஈல்டு தான் சார், எல்லாமே இருக்கு. வாட்டர் ஸ்டார்ட் பண்ணணும். காயாக இருந்தாலும் சரி, பழமாகிறது கஷ்டம். சார், இன்னும் எங்களுக்கு இந்த உப்பங்காற்று வீசுகிற நேரம் இந்த மாதிரி எங்களுக்கு பசப்பு தெரியும் சார். ஆனால் வந்து மேகாற்று வீசிருச்சுன்னா இது பூரா அப்படியே சுத்தமாக அப்படியே காஞ்சி சார். கீழே பூ பூரா விழுந்துடும் சார். இந்த வெடிப்பு இவ்வளோ நம்பர் ஆஃப் ரெயின்ஸ் வந்து 45 மேக்ஸிமம். ஆனால் ஒன்றும் பெரிய பிரச்சனை நல்லா படம் மெஷினில் போட்டால் உடஞ்சிடும் சார். இந்த கருது இவ்வளோ பெருசாக இருக்கிற இந்த ஃபீல்டு இருக்கிற காரணமே வந்து இந்த கலப்பு தான். மூலக்கல் பயிர் ஆக்சுவலாக வந்து ஏக்கருக்கு வந்து 27,000 to 30,000 பயிர் இருக்கணும். இப்போ இதில் மிஞ்சி போனால் ஒரு 10,000 பயிர், 8,000 to 10,000 பயிருக்குள்ளே தான் இருக்கும். இது ஒரு அடி 1.5 அடிக்கு ஒரு பயிர். நம்ம நெருக்கமாக இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப இது மாதிரியான ஃபீல்டு நிறைய இருக்குது. முளைக்காமல் போனதனோட தாக்கம் இருக்குது. இதெல்லாமே 2-3 நோய் வந்து சார், இந்த இலை ஊற ஊந்து எடுக்குவாங்க சார். எல்லா இலையும் இப்போ ஏசத்தில் இருக்குது. எல்லாம் கூட ஊந்து எடுக்க ஆரம்பிக்கும். அந்த கண்டிஷன் வந்த பிறகு பிளக்கிங் கண்டிஷன் ரொம்ப இதே நோய் தான் சார். அப்படியே அந்த காய் வெந்து போய் அந்த நோய் எடுத்தோன்னா காய் அப்படி வெந்து இதாகி போகும் சார். அதே ஈல்டு தான் சார், எல்லாமே இருக்குது. வாட்டர் ஸ்டார்ட் பண்ணணும். காயாக இருந்தாலும் சரி, பழமாகிறது கஷ்டம். சார், இன்னும் எங்களுக்கு இந்த உப்பங்காற்று வீசுகிற நேரம் இந்த மாதிரி எங்களுக்கு பசப்பு தெரியும் சார். ஆனால் வந்து மேகாற்று வீசிருச்சுன்னா இது பூரா அப்படியே சுத்தமாக அப்படியே காஞ்சி சார். கீழே கீழே இந்த மக்காச்சோளம்.